அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் எப்படி தன் பக்தர்களை காக்கிறார், அதிலும் பல விஷயங்களில் எப்படி சுவாரஸ்யமான பல தகவல்களை சொல்லி, அது இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அது எப்படி அவ்வளவு அழகாக அப்படி கையை கொடுத்து ஒரு குடும்பத்தையே காப்பாற்றியெல்லாம் வந்திருக்கிறார்னு பார்த்துருக்கிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, மகான்களின் செயல்கள், மகான்களின் எண்ணங்கள், அவர்கள் எந்த நிலையில் எந்த காலத்தில் என்ன செய்வார்கள் என்பதை யாராலையுமே கணிக்க முடியாது. மகான்கள் இந்த சமயத்தில் இப்படித்தான் இருப்பா, இதை இப்படித்தான் செய்வா, இதை இப்படித்தான் சொல்லுவா என்பதை கூட நம்மால் நிர்ணயிக்க முடியாது. ஏன், அவர்கள் எந்த சமயத்தில் என்ன செய்வார்கள் என்பதை அவர்கள் மட்டுமே அறிவார்கள். அதில் ஒவ்வொரு காரியமுமே தன் நலத்திற்காக இருக்காது, தன் பக்தர்களின் நலனுக்காக மட்டும்தான் இருக்கும், இல்லையா? ஆக நாம் சொல்லுவோம், ஏன் இப்படி மகா பெரியவா பண்ணார், ஏன் இப்படி சொன்னார். அந்த சமயத்தில் இது புரியாமல் இருந்தாலும் பிற்காலத்தில் அது நிச்சயமாக புரியும். இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். என்னதுன்னா, ஒரு நாள் காலை பொழுது சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்களை எல்லாருக்கும் காண்பித்து கொண்டிருக்கும் ஒரு வேளை, கொஞ்ச நேரம் ஆறது ஸ்ரீமடத்தில் ஒரே கூச்சல், ஒரே குழப்பம், ஒரே கூப்பாடு. ஏன் இவ்வளவு கோபதாபம், இவ்வளவு கூச்சல், இவ்வளவு பதற்றம்? எல்லாருமே பதற்றமாக இருக்கா. ஏன் அப்படி? ஏன்னா நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். காஞ்சி மடத்தில் சங்கராச்சாரியார் காணாமல் போயிட்டார். அதான் விஷயம். காஞ்சி மகா சுவாமிகளை காணலை. எல்லாரும் தேடுறான், எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். எங்கே போனார், ஏன் இங்கே போனார், அங்கே எப்படி போனார், யாரு கண்டுக்கும் அவர் தென்படலை. மகான்கள் தாங்கள் எப்பொழுது தென்பட வேண்டுமோ அப்பொழுதுதானே தென்படுவார்கள். அவர்களை பார்ப்பதற்கும் தரிசிப்பதற்கும் அவர்கள் மனம் வைக்க வேண்டும், இல்லையா? திடீர்னு காணாமல் போயிட்டார். அப்போ என்ன ஆச்சு காலையிலேருந்து இப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கா. ஸ்ரீமடத்தின் காரியம், அதாவது ஸ்ரீகாரியம் மேனேஜர் இருக்கார் இல்லையா, மிகவும் பதற்றமாயிட்டார். அவர் காணுமே, எங்கே போயிட்டார், என்ன ஆனார்னு ஒரே டென்ஷன் எல்லாருக்கும். காலையில் மகா சுவாமிகள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட்டு தன் அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு சந்திரமௌலீஸ்வர பூஜையையும் முடிச்சுட்டு அதற்கான தீர்த்த பிரசாதங்களையும் வழங்கிவிட்டு இதோ வந்துடுறேன்னு உள்ளே போனவர் காணலை. காணுவே காணுவேன்னு ஒரே தேடுதல், ஒரே வேட்டை. ஆனால் விஷயத்தை வெளியிலையும் சொல்ல முடியாது. காஞ்சி மகா சுவாமிகள் ஸ்ரீமடத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறது? ஏன்னால் மகா சுவாமிகளுக்கு அந்த நாட்களில் அருகிலிருந்து அவருக்கு தொண்டு செய்தவர்கள் 2 பேர். குறிப்பாக அந்த 2 பேரில் ஒருத்தர் தன்னுடைய தாயாருக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொந்த ஊருக்கு போயிட்டார். இன்னொருத்தர் தன் சொந்த காரியமாக சொந்த ஊருக்கு போயிட்டார். மகா பெரியவாள்கிட்ட எல்லாருமே சொல்லி அவருடைய அனுமதியை வாங்கிட்டு போயாச்சு. புதுசாக வந்த ஒருத்தர் அந்த புதிய அன்பரைத்தான் மகா சுவாமிகளின் தொண்டராக நியமித்திருந்தார்கள் ஸ்ரீமடத்தில். இந்த தொண்டருக்கு அந்த முன்னம் இருந்த 2 தொண்டர்களும் செய்த அளவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயமோ, எந்த அளவிற்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்ற தகவலோ அவ்வளவாக தெரியாது. ஏன்னா புதுசு இல்லையா, நாளாகத்தானே கற்றுக்கணும். ஆக நம் ஸ்ரீமடத்தின் மேனேஜர் அவரை அழைச்சிண்டு, நீ பார்த்தையா பெரியவ எங்கே போனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு உடனே கோபம் வந்துடுது. நீ எதுக்கு இங்கே இருக்க, நீ தொண்டு பண்ணுறனா சுவாமிகளோடையே நீ இருக்க வேண்டாமா, இப்படி போனவர் எங்கே போனார்னு தெரியலைன்னு சொல்கிறையே அப்படின்னு சொல்லி அவரையும் வைது எல்லாருமே தேடின்னு இருக்கா. மகா சுவாமிகள் கண்ணில் படவே இல்லை. சரி, நீ பார்க்கலை, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டால், நான் தூங்கிட்டேன் சார் அப்படின்னாராம். யார்? அந்த அட்டண்டன்ட், மகாபெரியவாள் தொண்டர், தொண்டு செய்பவர். அந்த மேனேஜருக்கு கோபம் அவர் அடிச்சுட்டார் பலார்னு. ஏன்னா இவ்வளவு பரபரப்பு, எங்கே போனார்? அப்படியே ஒரு மத்தியான வேலை முடிந்து சாயங்காலம் ஆறுது, ஒரு 4:30-5 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தா எந்த அறையில் பெரியவா போய் இருந்தார்னு சொன்னாலோ காணும்னு சொன்னாலோ அந்த அறையிலிருந்தே சுவாமிகள் வெளில வந்தார். இப்போது அவர் உள்ளே போயிட்டார், காணாமல் போயிட்டார்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. எப்படி வெளில வந்தார் அப்படின்னு பார்த்தா சுவாமிகள் சொன்னாராம், அவர் பாயில் படுத்துன்னு இருந்தார்.
அந்த பாயிலிருந்து என்ன பண்ணார், அப்படியே அந்த பாயோட தானும் சுருட்டி கொண்டு யார் கண்ணிலும் படாதபடி ஒரு ஓரமாக படுத்துட்டு இருந்தாராம் சுவாமிகள். பாயோடு தன்னைத்தானே சுருட்டி கொண்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாயை விரிச்சுண்டு நேரம் ஆனதுமே அவர் அப்படியே எழுந்து வந்துட்டார். அந்த பாயை சுருட்டி கொண்டு சுவாமிகள் தியான நிலையிலோ மௌன நிலையிலோ அந்த சமயத்தில் யாரை காக்க வேண்டி இருந்ததோ அதற்காக இங்கே இருந்து அவர் சென்றிருக்கிறார். அந்த அறை முழுக்க தேடிருக்கு, யார் கண்ணிலையும் படலையே. சுவாமிகள் அந்த பாயை விரிச்சுண்டு அதற்குள் நான் இருந்தேன் அப்படிங்கிறார். அதிலிருந்து அப்படி வெளியே வந்து சாயங்காலம் கொடுக்க வேண்டிய பிரசாதங்கள், பூஜைகள், அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா அப்படி வந்து உக்காந்தாராம். அப்போது அதற்குள் ஸ்ரீமடத்தில் ஏகப்பட்ட பிரார்த்தனைகளே வைத்தாகிவிட்டது. ஒருத்தர் பெருமாளே நான் திருப்பதிக்கு வந்து அங்கே பிரதட்சணம் பண்ணுறேன், பெரியவாளை காண்பிச்சு கொடுத்துருன்னு வேண்டிக்க. ஒருத்தர் முருகா நான் உனக்கு பாலபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்க. இன்னொருத்தர் காமாட்சி அம்பாளே உனக்கு நான் அபிஷேகம் பண்ணி புது வஸ்திரம் சாத்துறேம்மா, பெரியவாளை கண்ணில் காமிச்சிடுமான்னு வேண்டிக்க. இப்படி பல பேர் பல பிரார்த்தனைகள். இதையெல்லாம் கேட்டதும் மகா சுவாமிகள் சிரித்தாராம். அப்படி சிரிச்சுட்டு சொன்னாராம், இந்த பாருங்கோ எல்லாரும் அவாவா பிரார்த்தனையை நிறைவேற்றிடுங்கோ, மறக்காமல் நிறைவேற்றிடணும் சரியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு சொன்னாராம். யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் 100 வயசு வரைக்கும் க்ஷேமமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்தாராம் ஆனந்தத்தோட. அப்புறமா ஆனால் மகான் சொன்னது உண்மைதானே, 100 வயது வரைக்கும் இருப்பேன்னு அவரே வாக்கு கொடுத்தாரே, இருந்தாரே, இன்னமும் இருக்கிறாரே. அந்த ஒரு தொண்டர் அந்த மேனேஜர்கிட்ட அடி வாங்கினார் இல்லையா, அவரை மட்டும் கிட்ட அழைச்சாராம். அவர் பயந்துண்டே வந்தாராம், தூங்கிட்டோமே அதனால் பெரியவாளை பார்க்காம போயிட்டோமே இப்படி ஆயிடுத்தேன்னு பயந்துண்டே கிட்ட வந்தவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். இல்லை பெரியவா என்னை அடிச்சிட்டார் மேனேஜர் அப்படின்னு சொன்னாராம். இவரை ஆஸ்வாசப்படுத்தி இவருக்கும் சமாதானம் சொல்லி அப்புறமா சொன்னாராம், சரி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எல்லார்கிட்டையும், மத்தியான வேளையில் தூங்காதேள்னு அது சாஸ்திரத்திற்கும் விரோதமானது, நம்ம தேக ஆரோக்கியத்திற்கும் விரோதமானதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா. ஆனால் நீ என்னையும் பார்க்காம மத்தியானம் தூங்கிட்ட இல்லை, அதனால தான் அவன் அவனை அடிச்சிட்டான், அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கும் பிரசாதத்தை கொடுத்து அவரிடத்திலும் அன்போடு பேசி அனைவருக்கும் அன்பான வார்த்தைகளை சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணாராம் சுவாமிகள். ஆக மகான்களின் நடவடிக்கைகள் எந்த சமயத்தில் எப்படி இருக்கும் என்பதோ எதற்காக இவ்வாறு நிகழ்கிறது என்பதோ யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் அது நிச்சயமாக தன் பக்தர்களின் நலனுக்காக மட்டும்தான் இருக்கும்னு யார் ஒருவர் நம்புகிறாரோ அவருக்கு மகானின் எந்த மகானாக இருந்தாலும் சரி அந்த மகானின் அருளும் கருணையும் நிச்சயமாக கிடைக்கிறது. குருநாதரை நம்புவோர் என்றென்றும் கைவிடப்படார். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.